கம்பீர் தான் இந்தியனுடைய தோல்விக்கு காரணம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கம்பீர் ஹெட் கோச்சா எவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. கம்பீர் ஹெட் கோச்சா பதவி ஏற்ற உடனே 27 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்காக்கு எதிரான ஓடிஐ சீரிஸை தோத்தோம். 36 வருஷத்துக்கு அப்புறம் நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணுல டெஸ்ட் சீரிஸை தோத்தோம். சொந்த மைதானத்துல முதல் முறையா 50 ரன் கூட அடிக்க முடியாம ஆல் அவுட் ஆனோம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல 19 வருஷத்துல முதல் தோல்வியை சந்திச்சோம். மும்பை வான்கடே மைதானத்துல கடந்த 12 வருஷத்துல முதல் தோல்வியை சந்திச்சோம். தொடர்ந்து 2 டெஸ்ட் போட்டியில 12 வருஷத்துக்கு அப்புறமா முதல் முறையா தோத்தோம். முதல் முறையா சொந்த மண்ணுல 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் சீரிஸை இழந்தோம். முதல் முறையா சொந்த மண்ணுல 200க்கும் கீழே இருக்கக்கூடிய டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம இந்தியா தோல்வியை சந்திச்சது. 47 வருஷத்துக்கு அப்புறமா தொடர்ந்து 3 டெஸ்ட் போட்டியில தோல்வியை சந்திச்சோம். 24 வருஷங்களுக்கு அப்புறமா முதல் முறையா சொந்த மண்ணுல ஒயிட் வாஷ் செய்யப்பட்டோம். 13 வருஷத்துக்கு அப்புறம் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல தோல்வியை சந்திச்சோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை இழந்தோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ந்து 2 டெஸ்ட் சீரிஸை இழந்தோம். 17 வருஷத்துக்கு அப்புறம் அடிலைட்ல ஓடிஐ போட்டியில தோல்வியை சந்திச்சோம். 11 வருஷங்களுக்கு அப்புறமா எதிரணியை 600 ரன்களுக்கு மேல அடிக்க விட்டோம். தொடர்ந்து 9 வெற்றிகளை பதிவு செஞ்ச கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல முதல் தோல்வியை சந்திச்சோம். 15 வருஷத்துக்கு அப்புறமா சொந்த மண்ணுல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோல்வியை சந்திச்சோம். 124 அப்படிங்கிற லோயஸ்ட் டார்கெட்டை கூட சேஸ் பண்ண முடியாம தோல்வியை சந்திச்சோம். சொந்த மண்ணுல ஒரு வெளிநாட்டு அணியை அதிகபட்ச டார்கெட் செட் பண்ண வச்சோம். 549 ரன் கொடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தோல்வியா 408 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா டீம் கிட்ட சொந்த மண்ணுல டெஸ்ட் சீரிஸை இழந்தோம். ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு இந்திய பேட்ஸ்மேன் கூட சதமுடிக்காத ஒரு மோசமான ரெக்கார்டையும் படைச்சோம். இத்தனை சாதனைகளும் செஞ்ச கம்பீரால தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி சாம்பியன் பிளேயர்ஸும் இந்தியன் டெஸ்ட் டீம்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சாங்க. ஸோ இவ்வளவு சாதனைகளை பண்ண கௌதம் கம்பீரோடைய இந்த ரெக்கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நான் ஏதாவது ரெக்கார்ட் சொல்ல மறந்துட்டுனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.